ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இவனும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தன், அவன் பேர் என்னன்னா கலை, நந்தலாவில் 2 பேரும் லுங்கி கட்டு வந்து நிற்கிறாங்க கதவு. உடனே அசிஸ்டன்ட் சார் 2 பேரும் லுங்கி கட்டு வந்திருக்காங்க சார் அப்படின்னு. ஆமாடா நான் சொல்கிறேன்டா டேன்றேன். நான் உடனே போயிட்டு நான் திறந்த உடனே அட பாவீங்களா, ஏன்னா பன்னீர்சோட ஏற்கனவே ஓடி முடிச்சிருச்சு எங்கள் ஆஃபீஸில். உடனே வந்த உடனே என்ன பண்ணாங்க சார் அப்படின்னா, என்னப்பா இல்லை சார் உங்களுக்கு ஒரு விஷயம் பேசுகிறேன் சார். சரி சார், சரி எவனோ அவுட்டு போலங்க, அந்த பெரிய தலை ஏதோ அவுட்டு போலன்னு நினச்சி உள்ள வந்து உட்காந்தா இந்த மாதிரி லுங்கிலேருந்து 2 பன்னீர் சோடாவை எடுத்தாங்க. அடா பாவி, லுங்கிலேருந்து பன்னீர் சோடாவை எடுத்து அந்த பன்னீர் சோடாவை கலந்துருக்கு. ஆக்சுவலாக பன்னீர் சோடாவும் கலந்துருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்பா, நான் தப்பிச்சிடலாம் இனிமேல் பன்னீர் சோடா பேசி. ஆக்சுவலாக உடனே மிக்ஸ் பண்ணிட்டு வந்து 2 பேர் உட்காந்து காலையில் 6 மணி வரைக்கும் என்னை வந்து ஹார்மோனியப்பட்டியில் வந்து வாசிக்க சொல்லி, நான் அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாசிப்பேன், அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். கை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கே தான் அமைக்கிட்டே இருப்பேன். அவங்க பிரமாதம் சொல்கிறாங்க நைட்டில். அடா பாவிங்களா, என்ன பண்ண முடியும்? நான் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு தூங்க போயிட்டேன். இவங்க 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்கிட்ட வந்து 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வாட்ச்சு நான் வேறு ஏதாவது வாட்சிருக்கலாம். ஆக்சுவலாக வாசிச்சுட்டாங்க என்னை. ஆக்சுவலாக வாசிச்சு ஒரு 5 மணிக்கு குரட்டை விட்டு தூங்குறாங்க. நான் வாசிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வாசிச்சுட்டு தலையை தூக்கினா தூங்கிருக்காங்க 2 பேரும். இவன் மேலே அவன் காலம், அவன் மேலே அவன் காலம். ஸோ அந்த மாதிரி தான் சாண்டியை பார்த்தேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மம்மின்னு கூப்பிட்ட நான் போய் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே காலத்துட்டு கும்பிட்டேன். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு என் லைஃப்பில். நான் வந்து சாவித்திரி அம்மா காலில் தான் விழுகணும்னு நினச்சேன், விழ முடியல. அதுக்கப்புறம் அம்மா காலில் விழுந்தேன். ஆக்சுவலாக சச் அ ஸ்வீட் ஹார்ட். ஆக்சுவலி ரொம்ப எங்கள் லைஃப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் படங்கள்லாம் பார்த்ததம்மா. தோஸ் மூவிஸ் கேவ் அஸ் மீனிங். அதாவது அந்த கமல் சாருடைய அந்த என்ன படம் அது மறந்து வந்து மைக்கேல் மதன காமராஜனில் அந்த ஒரு ஐ திங்க் ஒரு 2.5 நிமிஷம் 2.5 to 3 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். 3க்கு அப்புறம் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஐ திங்க் நான் இந்தியாவில் நான் ஒரு ஆக்டர்ஸ் ஆக்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு படம் காதலிக்க நேரமில்லையில் நாகேஷ் கதை சொல்லுவார், பாலையா கேட்பார். அது ஏன் கிரேட் ஆக்டிங்னா கிரேட் ஆக்டிங் நடந்திருக்கு. பட் ஆனால் ஒய் எக்ஸ்ட்ராடனரி ஆக்டிங் அப்படின்னா, ஒருத்தங்க நடிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆக்டிங் இஸ் ஆக்சுவலி கான்ஃப்ளிக்ட் கதையில் இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட்டை ஜெனரேட் பண்ணிப்பாங்க அந்த கான்ஃப்ளிக்ட். அதுதான் ரியல் ஆக்டிங். தே ப்ரிப்பேர். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கியில் ஒரு ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் தே ப்ரிப்பேர்ட் இன் சச் அ வே தட் you can't even understand that it is actually happening. ஒரு சினிமாவில் ஒரு கேமராக்கு மேலே நடிக்கிறதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இட்ஸ் மென்ட் டு பி a ஹியூமர் சீன். எனக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அசிஸ்டன்ஸ் சொல்லும்போது அந்த படத்தை பாருங்கடா, நடிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், அது பாருங்கள். நான் ஐ திங்க் மோர் தென் 100 times அதை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நான் 100 times பார்த்த ஒரு காட்சி கமல் சாரும் அம்மாவும் அந்த படத்தில் மைக்கேல் மதன காமராஜனில் அந்த படிக்கட்டு, நான் படிக்கட்டுன்னு சொல்லுவேன், த கிரேட்டஸ்ட் ஆக்டிங். அது இறங்கி ஏறி அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீன். அது கமல் சாரும் அவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஐ நோ தட் கமல் சார் இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் வி டோன்ட் டு சே தட் இஸ் எ எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். ஆனால் அதில் ஒரு பிட் கமல் சாரோட அம்மா பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பிட் கமல் சார் அப்படி, அது கமல் சார் அதை ரசிப்பார் அப்படி. அந்த மாதிரி ஏன்பா பேசுகிறீங்க, என்னப்பாச்சு, ஏன்பா நல்லா தானேப்பா பேசிக்கிறேன். நான் சீரியஸாக பேசினாவே எங்கள் குச்சி வச்சு இருந்தது. நான் எதாவது நடுவில் இறக்க முடுக்க பேசினா உடனே சந்தோஷமாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் மென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த ஒரு கிரேட் ஆக்டிங். ஸோ அந்த 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 படம் பார்த்துட்டு லஜிச்சு போய் தான் கிட்டத்தட்ட நான் ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரூட்டில் அந்த ஒரு சீனும் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்ட்ரஸ் கூட நான் ஒர்க் பண்ணது என்னுடைய லைஃப். எனக்கு தெரியல இனிமேல் ஒர்க் பண்ணுவேன்னு தெரில. ஐ திங்க் இந்த கிஃப்ட் எனக்கு போதுமா. எனக்கு ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ. பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி பன்னீர் சோடா குடிப்போம். ஏன்னா இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏதாவது சொன்னால் எனக்கு முடக்க கோவப்படுறாங்க. இப்போ பன்னீர் சோடான்னு ஒரு கோடு வார்த்தை கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக பன்னீர் சோடா குடிக்கிற ஃபங்க்ஷன்ஸில் நாங்கள் 2 பேரும் பன்னீர் சோடா குடிப்போம். அப்போ அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு என்னை பிடிக்காது அவனுக்கு, எனக்கு தெரியும். லைட்டாக பெரிய மயிராட்டமே பேசிட்டு அப்படின்ற மாதிரியே பார்ப்பான் கொஞ்சம். ஏன்னா அவன் பெரிய மயிரும். ஆக்சுவலாக
அதனால் 2 மயிர் சேர்ந்தால் கொஞ்சம் சிக்காயிடும்ல, அதனால் அப்படி பார்ப்போம் அப்படியே. அப்புறம் அப்படியே மெதுவாக பழகும்போது இது இந்த ஆள் பரவாயில்லையா, கொஞ்சம் நல்ல மனுஷன் தான் போல், கொஞ்சம் பாவம் டொமுக்கு பார்ட்டி போல் அப்படின்னு நினச்சி அப்புறமால மெதுவாக வந்து பழகி அப்புறம் ஃபங்க்ஷனில் குடித்த பன்னீர் சோடா நான் வீட்டில் ஆஃபீஸில் வந்து குடித்தான். ஆக்சுவலாக ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 டைப் இருக்கும். ஆக்சுவலாக நீ வராங்கடா 10 பசங்க வராங்கடான்னு சொல்லிட்டு அப்படி வந்து உட்காந்து இது பண்ணி ரொம்ப அன்பாகி பயங்கரமாக ஒரு 4வது பன்னீர் சோடா குடிக்கும்போது கட்டி பிடிச்சி ஒரே அழுகு. ஆக்சுவலாக சார் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க சார் அப்படின்னு. நாளைக்கு பன்னீர் சோடா வந்து குடிச்சு ஏப்பம் வந்த பர்கர்லாம் சொல்ல மாட்டேடா அப்படின்றேன். அப்புறம் அப்படியே பழகி அப்புறம் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு வரைக்கும் நான் பன்னீர் சோடா குடிக்க வந்ததே இல்லை. அப்புறம் பன்னீர் சோடானா எங்கள் ஆஃபீஸ் தான் வருவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எல்லா டேரக்டரும் பன்னீர் சோடா குடிக்கிற ஒரே இடம் வந்து நாங்கள் தான் பன்னீர் சோடா பண்ணிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக புருன்னு அடிச்சுட்டு சோடா அடிச்சு. ஆமாம், எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸையும் பன்னீர் சோடா குடிக்க வச்சது. குடிக்காத அவங்களும் உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது. பன்னீர் சோடா குடிச்சவங்க மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிடுறது. இல்லைன்னா சங்கில் பன்னீர் சோடா வச்சு அப்படி நெஞ்சில் வச்சு அப்படி கொடுத்துருது அப்படின்னு அப்படியே வச்சு அப்படியே நெருங்கி இட் பிகம் வெரி க்ளோஸ் டு மீ. அந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 2 மேனேஜராக வேலை செஞ்சேன். ஒரு மேனேஜராக வந்து இவனுக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடுவில் ஒரு சின்ன மேனேஜராக வேலை செஞ்சேன். அது வந்து ஏதோ உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருந்துச்சு போல. அப்புறம் சொன்னே என்னடா சொல்கிற, அப்படி நீயும் நல்லவன் அவனும் நல்லவன், ரொம்ப தங்கமான பையன், என்னடா ஆச்சு அவனுக்கு? இல்லைண்ணே ஏதோ ஒரு சின்ன இதுவாக இருக்குண்ணே. வாடா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பர்த்டே, அது வந்து பெரிய சோடா குடிக்கிற இடம். ஆக்சுவலாக அதை தமிழ்நாட்டில் இருக்க 1000 பேர் வந்து சோடா குடிப்பாங்க, பன்னீர் சோடா. அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் பன்னீர் சோடா ஊற்றி கொடுத்து பேசின உடனே 2 பேரும் நண்பாகி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க ஒரு 2-3 சோடாக்குள்ளே. அப்புறமா அறிவிச்சிட்டாங்க படம், தலைவன் தலைவின்ட்டாங்க. சரி தலைவன் ஓகே, தலைவி யாரான்னு கேட்டேன். தலைவி வந்து ஒரு புது பொண்ணா, அழகான பொண்ணா சூஸ் பண்ணலாம் சார். கதை சொல்லிட்டுடா அந்த தலைவன் கண்டுபிடிச்சா ஒரு ஈக்குவலாக பண்ணேன். யாருன்னா ஒரு திருக்காட தலைவி இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா நான் சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தோன்னே அவள் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்படியா சார் கதை சொன்னோன்னே எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே கதை சொன்னான். அவள் கதை கேட்டு விழுந்து சிக்கிறேன். ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு ஆள் பாண்டியராஜன். கதை சொல்லிட்டாங்கன்னா கதையை சொல்லி மயக்கிடுவான். அவன் சொன்னால் பயங்கரமாக சிரித்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அவள் ஒரு பாம் போட்டான். ஒரு பாம் அலறிட்டான். அவங்க ப்ரொடியூசர்ஸும் இல்லை வேணாம் ரொம்ப காசு நம்ம அலாட் பண்ண ப்ராஜெக்ட். அப்போ நான் சொன்னேன் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் தான், டோன்ட் கோ பை யுவர் அரித்மெட்டிக்ஸ், ஜஸ்ட் சி த டேலண்ட். அப்புறம் கடைசியில் நெகோஷியேட்லாம் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஒரு மாதம் கிட்டத்தட்ட நெகோஷியேட் பண்ணி இவங்க பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி கடைசியில் அவள் என்ன கேட்டாலும் அதே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவள் அப்படி தான் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த படம் எனக்கு தெரியும் உள்ள வந்து. அதுக்கப்புறம் என்ன கேட்டான், சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லதுப்பா, அவள் என்ன கேட்டாலும் அதில் இன்ட்டு 2 போட்டுக்க அப்படின்னு அப்படியே ஒன்று. அதுக்கப்புறம் இந்த படம் தான் கதை சொல்கிறதுக்கு வந்தான். எனக்கு பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட், பேசிக்கலி ஐ டோன்ட் வாண்ட் ஆக்ட். I want to stand behind the camera. I don't want to stand in front of the thing because it gives me so much of freedom to be behind the camera actually. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கதை சொன்னான். கதை தான் திருப்பி சொன்னோம். அப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு ஏமாற்றி கதை சொல்லியே ஏமாற்றிடுவான். அவன் வந்து சொன்ன உடனே நல்லா இருக்குடா அப்படின்னு. ஏன்னா என்னை மாதிரியே கதை சொல்கிறான், ஒரு த்ரில்லர் கதை, கொலைகளெல்லாம் நடக்குது. அப்புறம் என்னடா அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே உங்களை மாதிரி இல்லைண்ணா, இது ஒரு மாதிரி டார்க் காமெடியாக பண்ண போகிறேன், சிரிச்சு பண்ணுவாங்களே. சரி நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா. ஆனால் நீங்கள் இந்த கேரக்டர் நடிங்க, அந்த போலீஸ்காரன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி. அப்படியா சார் ரைட்டு. இது தொப்பை கப்பெல்லாம் பெருசாக இருக்கா? இல்லைண்ணா நேச்சுரலாக இருக்குண்ணே அப்படின்னா. போலீஸ்காரங்களுக்கு அப்படி தானே இருக்குது, தொப்பையெல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐ திங்க் 20 நாள் 25 நாள்